இந்த நாளின் அனுதின தியானத்திற்கான வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஜேம்ஸ் 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆங்கிலத்திலே behold, we count them happy which endure. We have heard of the patience of Jacob and have seen the end of the Lord. And the Lord is very pitiful and of tender mercy. இதனுடைய தலைப்பாக நான் கொடுக்க விரும்புகிறது, blessed are the endured. Blessed are the endured. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் இருக்கும்போது அவன் அதை எப்படி கையாளுகிறான் என்பதை அவன் பொறுத்திருந்து அவன் செயல்பாட்டினாலே அதனுடைய முடிவை காண முடியும். ஆனபடினால் தானே இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், இந்த பொதுவான நிருபத்திலே யோபுவின் காரியத்தை குறித்து. அங்கே யோபு பல இன்னல்களுக்குள்ளாய் இருந்தாலும் அந்த இன்னல்களின் மத்தியிலும் கூட யோபு தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டுகிறார். பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த பொறுமையின் செயல்பாட்டின் முடிவை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் அவர் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We count them happy which endures. அவர்கள் பொறுத்திருப்பதனாலே முடிவிலே அவருடைய சந்தோஷம் மிகுதியாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக பாடுகள் அநேக தரம் நமக்கு ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி யோசிக்கும்போது கர்த்தர் அதை அனுமதிப்பதினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிமையை தேவன் கிரியின் மூலமாக பார்க்க தேவன் அந்த உபத்திரவத்தின் கூடாக சென்று யோபை போல வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை விரும்புகிறவராயிருக்கிறார். செயல்படுவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.